நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் வல்ல ஸ்ரீ பாராகியம்மன் திருடி சரணம். உலகத்தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சிஸ்டர் ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் மீன ராசியில் பிறந்த நண்பர்களே, ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே என்று சொல்வார்கள். நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு தாயாக, தாரமாக, கூட பிறந்த சகோதர சகோதரியாக, என் மகளாக ஏதேனும் ஒரு வகையில் சம்பந்தப்பட்டு விடுகிறாள் இந்த பெண். அப்படிப்பட்ட அந்த பெண்கள் இந்த குறிப்பிட்ட ராசியில் உங்கள் வீட்டில் இருந்தால் பணப்பிரச்சனை இருக்காது. இந்த ராசி பெண்கள் உங்கள் வீட்டில் இருந்தால் சொத்து பிரச்சனை இருக்காது, சொத்துகள் குவியும். இந்த ராசியில் பெண்கள் உங்கள் வீட்டில் இருந்தால் பெயர் புகழ் பெரும் பதவி கிடைக்கும். அப்படிப்பட்ட அந்த ராசிகள் எவை அப்படின்றதான் இன்றைய பதில பார்க்க போறோம். நீங்க மீன ராசியில பிறந்த ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி, ரெண்டு பேருக்குமே இந்த பதிவு பொருந்தும். ஸோ பதிவை ஃபுல்லாக பாருங்க. மேலும் நம்ம சேனல்ல ஏற்கனவே சனி பயிற்சி மற்றும் ராகுகேது பயிற்சி பலங்கள்லாம் பதிவிட்டாச்சு. பார்க்காதவங்க சேனலில் போய் பாருங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்திலே ஒரு ஆளுன்ற ஆப்ஷனை தவறாமல் செலக்ட் பண்ணி வச்சுங்க. அப்படின்னா தான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். மீன ராசியில் பிறந்த நண்பர்களே, மீன ராசி முதல்ல இது ஆண் ராசியா பெண் ராசி அப்படின்னு பார்த்தா மீன ராசி ஒரு பெண் ராசி, நீர் ராசி என்று சொல்வார்கள். ஸோ நீங்க ஆணாக பிறந்தாலும் சரி, பெண்ணாக பிறந்தாலும் சரி, கருணை, இரக்கம், காதல் அதிகமான முறையில் உங்களிடம் இருக்கும். நீங்களும் மற்றவர்களிடம் அதிகமான முறையில் எதிர்பார்ப்பீர்கள். உறவுகளுக்கு மத்தியில் நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கணும்னா சரியான ஒரு புரிதல் இருக்கணும். அது இல்லாதனால தான் உறவுகளிடம் கருத்து வேறுபாடு, சண்டை சச்சரவு, நிறைய விஷயங்கள் நடக்கும். சரியான உறவு அமைந்து விட்டால் ஒரு மனிதனுக்கு சரியான லட்சியம், சரியான வெற்றி, சரியான அதிர்ஷ்டம் கண்டிப்பா கிடைக்கும். ஸோ நம்ம எல்லாருக்குமே இங்க ரொம்ப ரொம்ப தேவையானது பணம் தாங்க. அது கண்டிப்பா நம்ம இல்லைன்னு மறுத்தால் கூட அதுதான் உண்மை இந்த கலியுகத்தில். ஸோ அந்த பணத்தை தேடிதான் ஓடிக்கிட்டு இருக்கோம், உழைச்சிக்கிட்டு இருக்கோம், கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கோம். பணத்தால தான் கஷ்டம், பணம் இல்லைன்றதுனால தான் கஷ்டம் இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட அந்த பணத்தை சம்பாதிச்சு ஒரு சொத்து பத்துகளை உருவாக்கி தங்க நகை, கார், வண்டி வாகனத்தில் செட்டில் ஆகணும் அப்படின்றத நிறையவுடைய ஒரு ஆசையா இருக்கும். ஸோ உங்க வீட்டில் சில ராசி பெண்கள் இருந்தால் இந்த அதிர்ஷ்டம் மிக விரைவிலேயே உங்களிடம் வந்து சேரும். ஸோ அப்படிப்பட்ட அந்த பெண்கள் யாரா அப்படின்றத பார்த்துருவோம். முதல்ல இந்த மீன ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த மேச ராசி அல்லது மேச லக்னத்தில் பிறந்தவர்கள் உங்க வீட்டில் உங்களுக்கு தாயாக அல்லது தாரமாக அல்லது கூட பிறந்த சகோதர சகோதரியாக அல்லது உங்களுடைய மகளாக அல்லது உங்களுடைய தோழியாக அமைந்தால் கண்டிப்பா அவர்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு நிலம் அமைகிறது. போலீஸ் கோர்ட் கேஸ் வழக்குகளை வெற்றி பெறறதுக்கு அவங்க ஒரு காரணமா இருப்பாங்க. உங்களுக்கு சொத்து உருவாவதில் அவர்களுடைய பங்கு, உதவி கண்டிப்பான முறையில் இருக்கும். ஆக மொத்தம் அவர்கள் மூலமாக உங்களுக்கு சொத்துக்கள் உருவாவதற்கு மிகப்பெரிய ஒரு ராசியாக அவர்கள் அமைந்து விடுவார்கள். ஸோ மேச ராசியில அல்லது மேச லக்னத்துல பிறந்த பெண்கள் இருந்தா கண்டிப்பா மீன ராசிக்காரங்க, நீங்க ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு சொத்துக்கள் யோகம் அவர்கள் மூலமாக கிடைக்க போவது மிக எளிது. ஸோ கண்டிப்பா அதுக்கு அவங்க ஒரு காரணமா இருப்பாங்க. அவங்க மூலமா அல்லது அந்த வாழ்க்கை துணையின் மூலமாக சொத்து பத்துகள் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. அதே போல் கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு பிரச்சனை, நீங்க ஜெயிக்கணும்னு நினைக்கிற முக்கியமான காரியங்களில் அவர்களுடைய உதவி, அவர்களுடைய தலையீடு இருக்கும். உங்களை வெற்றி பெற செய்வதில் அவர்கள் முக்கியமான நபராக இருப்பாங்க. சரிங்களா? உங்களுடைய பண சேமிப்பு, அதாவது செலவை கட்டுப்படுத்தி சேமிப்பு உயர்த்துவதில் இவளுடைய உதவி கண்டிப்பான முறையில் இருக்கும். ஸோ மேசராசி மேச லக்னத்துல பிறந்தவங்க மூலமா கண்டிப்பா நில யோகம், சொத்து யோகம், சேமிப்பு யோகம் உங்களுக்கு உண்டு. ஸோ இதற்கு அடுத்த ஒரு ராசின்னு பார்த்தா கடக ராசி, கடக லக்னத்தில் பிறந்தவர்கள் இவர்கள் பெரும் அதிர்ஷ்டக்காரர்களாக உங்களுடைய வாழ்க்கையில் இருப்பார்கள். இவர்களுக்கு வந்ததுக்கு பின்பு உங்களுடைய வாழ்க்கையில புதிய ஒரு வேலை கிடைக்கிறது, சம்பள உயர் கிடைக்கிறது, பதவிகள் கிடைக்கிறது, அதிர்ஷ்டம் கிடைக்கிறது போன்ற விஷயங்கள் நடக்கும். ஒரு லக்குன்னு சொல்லுவாங்க. சில பேர்த்துக்கு திடீர்னு ஒரு ப்ரொமோஷன், திடீர்னு பெரிய ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள், பணம், செல்வாக்கு, பெயர் புகழ் போன்ற விஷயங்கள் இவர்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இவர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு வந்ததுக்கு பின்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமான முறையில் இருக்கு. ஸோ இதுல உங்களுடைய காதல், உங்களுடைய கல்யாணம் போன்றவற்றில் இவர்களுடைய உதவி, தலையீடு கண்டிப்பான முறையில் இருக்கும். ஸோ உங்களுடைய பெயரை மாற்றி உறவுகள், சொந்த பந்தம் முன்பு உங்களை தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய அந்த பெயர் புகழ், பதவி யோகத்தை வாங்கி தருவர்களாக இவர்கள் இருப்பார்கள். அதிர்ஷ்ட ராசிக்காரர்கள் என்று சொல்லலாம் உங்களுக்கு கடகராசியில பிறந்தவங்க. சரிங்களா? ஸோ கடக ராசி அல்லது கடக லக்னத்தில் பிறந்தவங்க ஏதேனும் ஒரு உறவா உங்களுக்கு அமைந்தால் இந்த ராசி பெண்களை கண்டிப்பா விட்டுறாதீங்க. இதற்கு அடுத்தபடியா கன்னி ராசி அல்லது கன்னி லக்னத்தில் பிறந்த பெண்கள் கண்டிப்பா நீங்கள் தடுமாறும் பொழுது உற்ற தோழனாக உங்களுக்கு இருப்பாங்க. நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் இருக்கும். தொழில் ரீதியா, வேலை ரீதியா ஒரு பார்ட்னர்ஷிப் கிடைச்சா ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யோகம் தாங்க. வாழ்க்கை துணையாவே கிடைத்தால் மிகுந்த அதிர்ஷ்டம் தான் உங்களுக்கு.
நீண்ட காலம் நெடுதூர பயணம் என்று சொல்லக்கூடிய வாழ்க்கை பயணத்திற்கு இவர்கள் சரியான ஒரு தோழனாக தோழியாக உங்களுக்கு இருப்பார்கள். அது எந்த மாற்று கருத்தும். ஸோ கன்னி ராசியில் பிறந்த பெண்கள் மீனராசிக்காரங்க உங்களுக்கு அமைந்தால் கண்டிப்பா அவங்கள மிஸ் பண்ணிடுறாங்க. அவங்க மூலம் பெரிய பெரிய அளவு உங்களுக்கு நன்மை இருக்கு. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலையும் நல்ல ஒரு உறுதுணையாக இவர்கள் இருப்பார்கள். இதுக்கு அடுத்தபடியா விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னத்தில் பிறந்த பெண்கள் உங்களுக்கு தாய் தந்தையர் போல் இருந்து சில அட்வைஸ் பண்ணி சரியான முறையில் உங்களை வழிநடத்துவார்கள். நீங்க உதவி கேட்காத ஒரு இடத்துல கூட உங்களுக்கு கேட்காமலே உதவி செய்யக்கூடிய நபர்களாக இவர்கள் இருப்பார்கள். இவர்களிடம் பெருமளவு நம்பிக்கை நீங்க வைக்க முடியும். ஸோ இவர்கள் நம்பி பெருமளவு நீங்கள் ஒரு பணத்தையோ பொருளையோ இவங்களை நம்பி ஒரு வேலையில் ரிஸ்கில் இறங்குறதோ தாராளமாக இறங்க முடியும். ஸோ உங்களை எந்த ஒரு காலத்திலும் எந்த ஒரு சூழ்நிலையும் கைவிட மாட்டார்கள். ஸோ இவர்கள் மூலமாக பெருமளவு உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். உங்களை தூக்கி நிப்பாட்டி அழகு பார்த்து ரசிக்கக்கூடியவர்களாக இவர்கள் இருப்பார்கள். உங்களுடைய முன்னேற்றத்தை உங்களுடைய வெற்றியை ரசிக்கக்கூடியவர்களாக இவர்கள் இருப்பார்கள். இதற்கு அடுத்தபடியாக மகர ராசி மகர லக்னத்தில் பிறந்தவங்க. ஸோ இவங்க கிட்ட நீங்க சரண்டர் ஆயிருவீங்க. ஸோ நீங்க சும்மா இருந்தால் மட்டும் போதும், இவர்கள் மற்ற அனைத்து வேலைகளையும் இவர்களே பார்த்துக்குவாங்க. ஸோ உங்களுடைய பொறுப்புகள், உங்களுடைய வேலைப்பளு, உங்களுடைய பணிச்சுமை, உங்களுடைய கடன் சுமை, உங்கள் வாழ்க்கையில் கூடிய பிரச்சனை, இந்த மகர ராசியில அல்லது மகர லக்னத்தில் இருந்த பெண்கள் உங்களோடு இருந்தால் ஏதேனும் ஒரு உறவாக அமைஞ்சா கண்டிப்பா அவங்க மூலமா பெருமளவு பணம் செல்வாக்கு உங்களுக்கு உயரும். உங்களுடைய பல பிரச்சனைகள் அவர்கள் முன்னின்று அது தீர்த்து கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஸோ இந்த 5 ராசி பெண்கள் மேச ராசி, கடக ராசி, கன்னி ராசி மற்றும் விருச்சிக ராசி, இதற்கு அடுத்தபடியா மகர ராசி, இந்த ராசியிலோ அல்லது இந்த லக்னத்திலோ பிறந்த பெண்கள் உங்களுடைய வாழ்க்கையில தாயாக தாரமாக கூட பிறந்த சகோதர சகோதரியாக அல்லது மகளாக அமைந்தால் உங்களுக்கு பெரும் அதிர்ஷ்டம்தான். உங்களுடைய வாழ்க்கையில பண பிரச்சனை, சொத்து பிரச்சனை மற்றும் பதவி, வேலை வாய்ப்பு, தொழில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இவர்கள் வாழ்க்கை வந்ததுக்கு பின்பாக கண்டிப்பா நம்ம தீரும், குறையும், மறையும். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஸோ மீனராசியில் பிறந்த நீங்க ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்ற இந்த ராசியில் அமைந்திருக்கக்கூடிய பெண்கள் சிறிதளவு கூட ஒரு கண்ணீர் விடாம உங்களால அவங்களுக்கு ஒரு சண்டை சச்சரவு வராம ஸோ உங்களோட கருத்து வேறுபாடு ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டியது அவசியம். அவர்களிடமிருந்து ஏதோ சாவமோ பாவமோ எதுவும் வாங்காமல் இருப்பது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணிக்க. மேலும் மீனராசியில் பிறந்த ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் நீங்க செய்ய வேண்டியது காமாட்சி, ராஜராஜேஸ்வரி போன்ற பெண் தெய்வ வழிபாடுகளை கண்டிப்பா தவறாமல் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. மீனராசிக்காரங்களுக்கு பெண்களால் ஒரு பிரச்சனை இருக்குது, பெண்களால் ஒரு கஷ்டம் இருக்குது, அந்த கஷ்டம் தீரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா காஞ்சிபுரம் சென்று காஞ்சி காமாட்சியை வணங்கி விட்டு, அதுவும் குறிப்பிட்டு சனிக்கிழமை அல்லது 3ஆம் பிறை என்று சொல்வார்கள், அதாவது அமாவாசை கழிச்சு வரக்கூடிய 3ஆம் பிறை வளர்பிறை, அந்த வளர்பிறை அன்று காமாட்சி அம்மனை போய் சென்று வணங்கி விட்டு வர பெருமளவு அந்த பெண்களிடையே மனமாற்றம் ஏற்படும். பெண்களால் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறைந்து அதே பெண்களால் உங்களுக்கு நல்லதும் நடக்கும். சரிங்களா? இந்த ஒரு அருளை அந்த காமாட்சி அம்பாள் உங்களுக்கு வாரி வழங்குவாள். தாராளமா இந்த சொன்ன வழிபாடுகளை பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு பெரிதளவு நன்மைகள் நடக்கும். சரிங்களா? ஸோ நல்லவர்களே, நாம் இன்றைய பதில் மீன ராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்து நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளபதி வரீங்க. பிடிச்சிருந்த லைக்கும் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மறக்காமல் ஷேர் செய்யுங்கள். இதுவரை நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூட தர பெல்லைக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்திலே ஒரு ஆளுன்ற ஆப்ஷனை தவறாமல் செலக்ட் பண்ணி வச்சுங்க. மேலும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயம். எல்லாம் வல்ல ஸ்ரீ பாரகியம்மன் திருவடி சரணம்.